காலிஃப்ளவரில் ஒரு கிரேவி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் போதுமான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலந்து அது லேசாக கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை போட்டு வச்சுருங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை நீள ஸ்லைஸாக கட் பண்ணி குறுக்க கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சோம்புத்தூளும் ஒரு சின்ன துண்டு பட்டையை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின உடனே இந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாகவே ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா கிரேவியாக தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த தக்காளியை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளியை போட்டாச்சு, கூட உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் கலந்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இது கூட இந்த காலிஃப்ளவரை கலந்து இந்த காலிஃப்ளவரில் எல்லாத்துலேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்ருங்க. இது வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் தேங்காய் சாதம் அல்லது லெமன் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா அது கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்து நல்லா கொஞ்சம் தண்ணியும் வற்றி வந்துடும். இப்போ நீங்கள் இதில் மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே இறக்கியிருக்கிறேன். எப்பயும் மல்லித்தழையே போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக இப்படி கொஞ்சம் வித்தியாசமாகவும் நீங்கள் செய்து பார்க்கலாம். வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கெலாம் இது நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.